என்ன உனக்கு என்ன நொந்துரு போட்டு என்ன விஷயம்? இதுதான் தாமரை பூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு எங்கே கிளம்பியிருக்காங்கன்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க. வேறு எங்கேயும் இல்லைங்க. நம்ம தஞ்சாவூரில் ஒரு பீச் இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? வேறு எங்கேயும் இல்லை. நம்ம சேதுபா சத்திரத்தில் இருக்க ஒரு பீச்சுக்கு தான் நம்ம போகிறோம். மனோரா பீச் அது பேர். டுவர்ட்ஸ் தஞ்சாவூர்லேருந்து 70 கிலோமீட்டர்ஸ் வருது. இப்போ கிளம்பியாச்சு. நைட்டு இப்போ வந்து டைம் வந்து 2 o'clock ஆகுது. நாங்கள் விடிய காத்தெல்லாம் அங்கே போயிடுவோம். அங்கே போயிட்டு பீச்சில் ஒரு வீடியோ வச்சு போட்டு உங்களை காலைல ஃபன் பண்ண ரெடியாக இருக்கும். இதுக்குள்ள வரதுக்கு 10 ரூபா பாருங்க கைஸ். இதுக்குள்ள வரதுக்கு வந்து வேஸ்ட் தான். ஆமா வேஸ்ட் தான். ஆனால் இங்கே புதுப்பட்டினம் பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு இடம் இருக்கான். அங்கே போனால் காலைல கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு பீச்சில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். இங்கே வந்து குளம் மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்டிங் போட்டிங் மட்டும் போகலாம். அவ்வளோதான், நல்லா இருக்கு. போட்டிங் 9 மணிக்கு தான் போல. 9:30 மணி தான் போட்டிருக்காங்க. 9:30 மணிக்கு மேலே தான் போட்டிங்க. அதனால போட்டிங் வண்டியும் போகலாம். இங்கே வந்தால் அப்புறம் அந்த லைட்டை சுற்றி பார்க்கலாம். அதுவும் இப்போ வந்துடுறாங்க. காலைல யாரும் வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் புதுப்பட்டினம் போயிட்டு அப்புறம் இங்கே வரலாம். ஃபர்ஸ்ட் புதுப்பட்டினம் போங்க. இப்போ நம்ம எங்களை மாதிரி நம்பி நீங்களும் ஏமாந்துருக்கீங்க. ஆமாம், நாங்களும் அப்படிதான் ஏமாந்து இது 30 ரூபா கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். வாங்க, நாங்கள் போய் புதுப்பட்டினம் போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் இங்கே வருவோம். காலையிலே கொஞ்சம் வெறுக்கடி ஆயிடுச்சு. வந்துருச்சுன்னா வாங்கி போட்டுட்டு உள்ள போனா புந்து வர மாதிரி இருக்கு. வந்தாச்சு. வெளியே நீங்கள் குடிக்கலாம் போல. இங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது பாட்டு பாருங்க. பீச் நல்ல பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே யாரும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. இவ்வளோ நேரம் இங்கே ஃபிஷ் ஹண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு கிளம்பிட்டாங்க. மீனவர்கள் அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. நம்ம இப்போ வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிக்கலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் வந்திருக்கோம். பேசிட்டு வா. அவனுக்கு வந்து குளிக்கிற வைப்புக்கு போயிட்டானுங்க. ஒரே வெயில்ல, அதனால போய் ஜாலியாக குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளாலையும் முடியல. ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்கு. இங்கே ரொம்ப அழகெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு வரலாம். பசங்க எல்லாம் கூட்டு வந்தால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இப்போ எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தான் காட்ட போகிறோம். கரைக்கு இங்கே எவ்வளோ தூரம் நீங்களே பாருங்கள். கரை வந்து அங்கே இருக்குது. அங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் நீங்களே பார்த்துங்க. இப்போ நாங்களாம் எவ்வளோ ஆழமாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இப்போ நாங்கள் எந்திரிச்சா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஆழம். நீங்கள் உங்கள் பசங்களை கூப்பிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஸ்விம்மிங் பூல் விளாட்ற மாதிரி ஜாலியாக விளாண்டுட்டு நீங்கள் பாட்டு போகலாம். பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு அலை கூட கிடையாது. நீங்கள் வேணால் சுற்றி பாருங்கள். ஒரு அலை கூட
குளிக்கலாம், ஜாலியாக விளாட்லாம். பாய். ஒண்ணுனா எடுத்துட்டு வா, அசிங்கப்படுத்திடாத அண்ணனா. எப்படா ஏறுனா சரி இது மேல ஏறா குரங்கு எப்படா அப்படியே ஏறுனா ஏறு ஏறு வலிக்குதுடா கைய அரே டே அண்ணன் தப்புது டே டே ஒரு போடு ஏறா ஏறல கீழலாம் அதுல தலையில தொங்கி இருக்கு. தலையில தொங்குவேன். பேண்ட் வலிச்சு விடுறேன். என்ன செத்துட்டா ஜிஹெச் போகணும். இங்க ஒரு காலேஜ்ல ஒரு காலையில வச்சுதானே இருக்கு. ஏய் மண்டையில அடிபட்டு போகுதுடா. போன ஜென்மத்துல நம்ம குரங்கா இருக்குன்னு நிரூபிச்சுட்டே இருக்கு அடிக்கடி. யா 1 2 3 4 5 6 7 8 9 10 எடுக்கணும் அடி 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 எடுக்கலாம். தலைய சுத்துதுடா. வியூ பயங்கரமா. காலனாவது எடுத்துரு. வியூ பயங்கரமா இருக்கான். மாமா வருவாரா அடுத்தது. வா மாமா வா மாமா. மாமா ஓ நீ ஜிம்மு போறியா? ஏய் மாமா ஜிம்முக்குலாம் போறாரா? ரெண்டு அடிங்க. சரி ரெண்டு எடுத்தா நீ ஜெயிச்சிட்ட. ஒண்ணுனாலே இல்லையா? இது வந்து மாமா சின்னதா இருக்கான். அதனால அவருக்கு கேக்குறாரு. சுந்தர் போவோம் அடுத்து. சுந்தர் எடுப்பான். இல்ல இப்போ வந்து நம்ம சுந்தர் போவோம். போ போ போ. ஆமா 12 எடுத்துறாங்க 13 எடுக்கணும்ல. 1 2 3 4 5 என்ன உனக்கு என்ன நொந்தரு போறதுக்கு என்ன விஷயம்? நைட்டு நான் ஏது வேலைக்கு போனேன் உடம்பு சரியில்லாம. சரி சாயந்தரம் இங்கேருந்து வந்தேன். சரி நேரம் இங்கே கிளம்பி வந்தோம். ஆயிடும் ஒரு 2 மணி நேரம். நான் ஆட கூட்டு போனேனா? யார் ஆட கூட்டு போனா? நான் கூட்டு போனா? நான் கூட்டு போனா நீ கூட்டு போனியா? செவனேன்னு 2 கல் தோசை வாங்கி கொடுத்து ஆடை கூட்டிட்டு போய் தம்பி யார் தம்பி நைட்டு ஃபுல்லா இப்படி இதை ஒரு ஸ்டெப்பை போட்டுட்டு எங்களை வந்து இப்படி 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 டம்படப்பாக 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 இப்படி ஆட விட்டுட்டு 2 ஸ்டெப் வந்து இப்படி இப்படி போட்டிருக்கு. சீதோ சொல்றான் அவன் இப்படி பிடிக்கிறாருன்னா இப்படி பிடிக்கிறாருன்னு வந்து நின்றுக்கிறாருன்னுங்கிறான். சரி நீ அப்படியே 1 மணி நேரத்துல கிளம்ப வேண்டியது எல்லாம். எங்க வைப்பு போயிட்டோம் நாங்களாம். உனக்கு வித்து கொண்டு போச்சா? இங்க போகணுங்கிறான் இங்க போகணுங்கிறான் இங்க போய் ரவுண்ட் அடிச்சுட்டு இங்க இந்த மைக் செட்டு நல்லா இங்க ஆடுவோங்கிறான். அப்புறம் வந்துட்டு இப்ப என்ன கேட்டா சொல்லு என்ன கதை? ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ வந்து என்னென்னா 500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து 100 ரூபா, சின்ன பசங்கள்லாம் 50 ரூபா தான். இப்போ வந்து நம்ம போட்டு வந்துருச்சு. 20 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க, 1.5 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. போய் என்னன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம போட்டு வந்துருச்சு, ஆனால் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக பேசுகிற மாதிரி இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வந்து ஒர்த்தபிளாக இருக்காலும் வந்து சொல்கிறோம். போட்டு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் 500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தாச்சு. நம்ம போட்டு எப்படி இருக்குன்னு போனாதான் தெரியும், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் இப்போ நான் டிக்கெட் எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியல. நான் வந்து தேடிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்லை.
போயிட்டு வந்தாச்சு. சரியான தூரம் 1.5 கிலோமீட்டரு. அருமையான வைப்பு, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே தான், போனோம். பசங்களாம் கூட்டு வந்தோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. ஏதோ அங்கே கண்ணு தெரியாத தூரம் இருக்கா, அங்கே போயிட்டு வந்தோம். அது தெரியவே இல்லை, நடுவில் ஒரு கூண்டு இருந்துச்சு. அந்த வீடியோவில் இருக்கு. அங்கே இருக்கு. இங்கே இருக்கு. அது அங்கே இருக்கு. நாங்கள் வேணா அதை வீடியோவில் போடுறோம். அதை போய் என்ஜாய் பண்ணிட்டு அங்கே போக மாட்டீங்க. 100 ரூபாய்க்குன்னு பார்க்காங்க. ஒர்த்து போடணும். போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், போட் ஹவுஸ் போயிட்டு வந்துட்டோம். அடுத்து லைட் ஹவுஸ் வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு 10 ரூபா. கேமரா வீடியோ எடுக்கணும்னா 20 ரூபாயா. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மள்ட்ட கேமரா இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டிருக்காங்க, 20 ரூபா. மொத்தம் நம்ம 5 பேர், 5 பேர்த்தோட இப்போ சேர்த்து கேமராவோட சேர்த்து 70 ரூபா போட்டிருக்காங்க. மேலேருந்து ஆனால் வியூ வந்து நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க. அப்படி தானே சொன்னாங்க. அது போய் பார்த்தா தான் தெரியும். ஆமாம், போய் பார்த்தா தான் தெரியும். இது என்னன்னு பார்ப்போம் வாங்க. வச்சிருக்காங்க. இந்த படிக்கட்டு ஏறி இறங்க எவ்வளவு படிக்கட்டு இருக்கும். இந்த படிக்கட்டு ஏறி இறங்கிறதுக்காண்டி நம்ம காட்டி தண்ணி மூஞ்சி காஞ்சா படம். அதான் நீங்க இப்படி மூஞ்சி கழுவுனீங்கன்னா அப்புறம் ஆஃப் பண்ணி உள்ளதான் வைப்பாங்க. பாட்டுருக்காங்க உள்ள இருக்கா. என்ட்ரன்ஸு செப்பை கழட்டி போட்டு உள்ள போய் இந்த மேலே இங்க எப்படி விஜய் டிவி படத்தில் வீடியோ அது மாதிரியே இருக்குல்ல. சரியா இருக்கு. ரவுண்டா கடைசி படிக்கட்டுல பார்க்கணும். கடைசி படிக்கட்டுல பார்க்கணும். அது வந்து ஆத்துல இருந்து வந்து கடல்ல கலக்கும்னு சொல்லுவாங்கல்ல தண்ணி. அதுதான் இது. ஆத்துல இருந்து தண்ணி அங்க ஒரு சைடு போய் கடல்ல கலக்குது, சைடு கடல்ல கிடக்குது. அங்க ஒரு ஆறு போகுதுல, அதான் காவேரி ஆறு. அதுதான் ராஜா மடம். ராஜா மடத்துலேருந்து டேரக்டா போய் கடல்ல கலக்குது. நம்ம காவேரி ஆறு கடைசியா வந்து கலக்கிற இடம் அங்க தூரத்துல ஒரு வாய்க்கால் தெரியல, வாய்க்கால் அல்லது ஆறு. இந்த ஆறுல இருந்து தான் டேரக்டா போய் கலக்குறது. போட்டு அந்த இடத்துல இருக்காது. இந்த ஆறுல அந்த ஆறு. இது வந்து என்ன ஆறுன்னு எங்களுக்கு தெரியல சமைக்கும். இது 2ஆம் குலோத்துங்கன் கட்டின இணைய சின்னம் தான். அது ஒரு இடத்துல இருந்து போய் தோல்வி வெட்டுறதுனால கட்டினது தான் இது. அதை சுற்றி வந்து தண்ணி வெட்டி வச்சிருக்காங்கல்ல, அது வேற விதத்தில் அவங்களோட பாதுகாப்பு தண்ணி. அந்த குடியில் வந்து முதல்ல அந்த மாதிரிலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அது யாரும் அதை நம்ம கடந்து போக முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக இது செக்யூரிட்டி இருக்காங்க. வேற இல்லை. இப்போ வந்து இங்கே இருக்கிற பார்க் ஒன்று, அது பக்கத்தில் இருக்க இந்த பார்க் வந்து இப்போ மோடி வந்து சமீபத்தில் வந்தது. இப்போ நம்ம நிற்கிற லைட் ஹவுஸ் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போதான் இது வந்து இந்த லைட் ஹவுஸ் கட்டி வந்து 15 வருஷம் தான் ஆகுது. 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின லைட் ஹவுஸ் தான் இந்த லைட் ஹவுஸ். இது வந்து ஆறு கலக்கிற இடங்கிட்டு இது ஃபுல்லாக வந்து பீச் தான். இது வந்து நம்ம போயிட்டு வந்தோம்ல போட்டு, அதான் அந்த இடம் தான். அது போட் ஹவுஸ். போட்டை எடுத்துட்டு போறாங்க. இதுல வந்து போட்டை எடுத்துட்டு கூட்டு போயிட்டு வந்து ரவுண்ட் அடிக்கிறாங்க. இது சதுப்பு நில காடு மாதிரி இருக்கு. ஆனா நம்ம வந்து அங்க இருந்து பார்க்கும்போது பெருசா இருந்துச்சு. இங்க மேல வந்து பார்த்தா அப்புறம் அது சின்னதான் தெரியுது. ஆனா இங்க சம்மர் சீசன்ல நம்ம வந்தோம்னா கன்ஃபார்மா சில்ட்ரன்ஸை ஃபுல்லா என்ஜாய் பண்ண வைக்கலாம். சில்ட்ரன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கூட்டு வந்தோம், என்ஜாய் பண்ணுவோம். அது ஒரு அந்த போட்ல வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் டைமு. அங்க ஒண்ணு தெரியல, லாங்ல ஃபிஷ் ஹண்டிங் பண்ற இடம் கூடாது. ஒரு நெட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து இந்த உங்களுக்கு தெரியாது, நாங்கள் அந்த போட் ரைடிங் அப்போ காமிச்சிருப்போம். ஆமாம், போட் ரைடிங் அப்போ காமிச்சிருப்போம். அது நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் இங்கே வந்திருப்போம். 40 மினிட்ஸ் 1.5 கிலோமீட்டர். அது நாங்கள் போய் சுற்றி தான் வந்திருப்போம். அப்புறம் வந்து இங்கிட்டு பார்ப்போம். வேற லெவல். இங்க வந்தா ஒரு சுத்தி பார்க்கலாம். இதுக்கப்புறம் அந்த பீச் முடிஞ்சா, பீச் முடிஞ்ச
போனோம். பார்த்துட்டு திரும்ப இப்போ புதுப்பத்தம் பீச் வந்து பார்த்துட்டு போன்ட்டு வந்தோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரஷ்ஷுன்னு, ஃபுல்லாக சரியான ரஷ்ஷு. சண்டே அதுமா ஃபுல்லாக ரஷ்ஷு தான். இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். கோச்சிக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாய் பாய்.